சரி, இன்றைக்கு பாடத்துக்கு வருவோம். நம்ம ஃபார்ம் 5லேருந்து ஒரு திருக்குறள் படிப்போம். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. 784வது குறள். சரி, இப்போ பாடத்துக்கு வரும். இது பரீட்சைக்கு எழுத கேட்கறது நட்பு குறித்து சொல்றாரு வள்ளுவர். வாழ்க்கையில் காதல் எப்படி தவிர்க்க முடியாதோ அது போல் நட்பும் தவிர்க்க முடியாது. மனித வாழ்வின் அடிப்படை வளர்ச்சிக்கு காதல் உறவு எப்படி சரியான முறையில் அமையணுமோ அது போல் நட்பும் சரியான முறையில் அமையணும். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு இந்த பாக்கியம் இல்லை. பக்கத்து வீட்டு பாக்கியம் இருக்கும், இந்த பாக்கியம் இல்லை. அதுக்கும் பிராப்தம் இருக்கணும், கொடுப்பனை இருக்கணும். நல்ல அப்பா அம்மா கிடைக்க பிள்ளைங்க கொடுத்து வைக்கணும், நல்ல பிள்ளைங்க கிடைக்க அப்பா அம்மா கொடுத்து வைக்கணும், நல்ல வாத்தியார் கிடைக்க மாணவர்கள் கொடுத்து வைக்கணும், நல்ல மாணவர் கிடைக்க வாத்தியார் கொடுத்து வைக்கணும், நல்ல மான்ஸ் கிடைக்க ஜிகு கொடுத்து வைக்கணும், நல்ல ஜிகு கிடைக்க மான்ஸ் கொடுத்து வைக்கணும். எல்லாமே கொடுப்பன பிராப்தம் தான். அது போல தான் நட்பும். எல்லாத்துக்கும் நட்பு சரியாக அமைஞ்சிடுறது இல்லை. அப்படி அமையிற நட்பு எப்படி இருக்கணும், சரியான நட்பு எப்படி இருக்கணுன்றதுல இதில் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். நகுதல் பொருட்டன்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நகுதல் சிரிக்கிறது, பொருட்டன்று அதற்காக அன்று, நட்டல் நட்பு கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துக்கு நேராக பார்த்து சிரிச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை நட்பு கொள்றது, மிகுதிக்கண் உரிமை கூடுதலாக எடுத்துக்கொண்டு அந்த நட்பு உறவால் மேற்சென்று அதன் காரணமாக இடித்தல் பொருட்டு, நண்பன் தவறு செய்யும்போது அவன் தவறு நேரடியாக சுட்டி காட்டி திருத்தணும். அதை விட்டுட்டு அவன் செஞ்ச தவறு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி பழி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சம்மந்தப்பட்டதை சம்மந்தப்பட்டவங்கிட்ட சொல்லணும். ஓகே, நட்பை கூட கற்பை போல போட்டணும்னு சொல்லுவார் வள்ளுவர். சரி, இது இருக்கட்டும். இந்த நட்பு குறித்து பார்ப்போம். இது இன்னைக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்தாக தான் இருக்கு. இன்னைக்கு கருத்து வேற, காட்சி வேறையா இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இது அப்புறம் நான் தெளிவாக சொல்றேன், எப்படி நீங்கள் தேர்வுக்கு எழுதணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். வெறும் இந்த செய்தியை மட்டும் படிச்சுக்கிட்டு இப்படியே போனோம்னா நிற்காது. அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக படிக்க இங்கேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு என்ஓசிக்கு போனீங்கன்னா பிஏ முடிச்சு அந்த ஆய்வு மாணவர்களாக வெளியே வரலாம், எம்ஏ பிஹெச்டின்ட்டு. அதாவது அகல உழுவணும். அகல உழுதாதான் தான் ஆழம் போக முடியும். அகலம் இல்லாமல் ஆழம் போக முடியாது. இன்னைக்கு வள்ளுவர் சொன்னது ஏற்றுல தூங்குது, இல்லைன்னா மேடை பேச்சில் கைத்தட்டலுக்காக பேசப்படுது. நடைமுறை நட்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை குப்புற இருக்கு. அதான் அங்கே உள்ள செய்தி. அதையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைய நிலை என்ன? இப்போ நட்பு பற்றி வள்ளுவர் சொல்றதோ, வள்ளுவர் சொன்னான்னு எல்லாம் மேடையில் பேசுறாங்க. அப்படி பேசுறவனே அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறானா அப்படின்னா அங்கதான் பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஆக இன்னைக்கு இது அவங்களோட பேச்சுக்கு அடையாளமா கைத்தட்டலுக்காக இந்த மாதிரி தான் சிலர் பேச பயன்படுத்துறாங்க. ஏதோ தேர்வுக்கு எழுதவும் பயன்படுத்துறது. அதுவும் குறள்னு ஏதோ தேர்வுக்கு வச்சிருக்கனால தான் இது படிக்கிறோம், இல்லைன்னா இதை திறந்து கூட பார்த்துருக்க மாட்டோம். இத்தனை வருஷமா நம்ம என்ன திறந்து படிச்சோமா? இல்லையா? அப்படி போயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு நல்ல நட்பு இதெல்லாம் பல 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 சொற்கள் இன்னைக்கு தப்பா போச்சு. இன்னைக்கு ஒரு நீ செய்யறது தர்மப்படி சரியா அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளை முறைச்சு பார்க்குறான். என்னடா இவன் கக்கா பேச்செல்லாம் பேசுறானே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆக இன்னைக்கு அறம், தர்மம், சத்தியம், நீதி, நியாயம் எல்லாம் கெட்ட பேச்சாயிடுச்சு. ஒரு அடக்க முடியாமல் ஒருத்தக்கிட்ட கேட்டேன், என்னடா கொஞ்சமாச்சும் நன்றி உணர்ச்சி வேணாவான்ட்டு. அவன் முறைச்சி பார்த்துட்டு சொல்கிறான், என்ன நாய்க்கு வேண்டிய குணத்தெல்லாம் என்கிட்ட நீ கேட்குற அப்படின்னு. மன்னிச்சர்றா, தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு பாட்டிட்டேன். இன்னைக்கு எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? நாய் பசங்களாக இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அது விடுவோம். இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் ஒரு பொறுமையாக தெரிஞ்சுங்க, அப்போ தான் இது பயன்பாட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் சுயமான சிந்தனை, ஏன்னா அக்கம் பக்கம் பார்க்குறீங்க, கண் பாரு, விரிச்சு பாருங்கள். இப்போ நான் மட்டும் என்ன, எனக்கு என்ன வகையோ இறங்குது. நானும் பார்த்ததை, கேட்டதை, படித்ததை, உணர்ந்ததை தானே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நட்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னைக்கு வள்ளுவர் சொன்னது தியோரியில் தான் இருக்குது. அதாவது கருத்தாக தான் இருக்குது. காட்சி வேற மாதிரி இருக்குது. இந்த காட்சி வேறுபட்டு போகிறதுக்கு என்ன அடிப்படை, எங்கே இதை ஆரம்பிச்சிச்சு? நான் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவன். அதோட ஆணி வேறு தேடிக்கிட்டு போகணும். வள்ளுவர் சொல்வார்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யன்ட்டு. அதோட அசிவாரத்தை தேடிட்டு போகணும். அப்படி தேடிட்டு போனால் ஆக பழமையாக இன்னும் புராணங்கள்லாம் இருக்குது. நான் தெரியாத ஆரம்பிக்கல, உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்தே சொல்கிறேன்.
பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மகாபாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நட்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது துரியோதனன் கர்ணனோட நட்பு. சரி, நட்புனா அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னா அங்கேயும் தவறாக தான் உபதேசிக்கப்படுது. கர்ணன் துரியோதனோட கொண்ட நட்பு செஞ்சோற்று கடன் அடிப்படையில் போய் சேர்ந்துருச்சு. அதனால சபையில் தனக்கு ஒரு கௌரவத்தை அரச பதவி ஏற்படுத்தி கொடுத்தான் துரியோதனுக்கு, அவனுக்காக என் உயிரே கொடுக்குறேன்ட்டு அந்த நட்புன்ற பேரில் துரியோதனன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு அனுகூலமாக இருந்து பல அதர்ம காரியங்களுக்கு உடந்தையாக இருந்தான். கேட்டால் நட்பு அப்படின்னுகிட்டு இருந்தான். அந்த அதர்மம் தான் அவனோட மரணத்துக்கு காரணமானுச்சுன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க பாரதத்தில். அது என்னோட எம்ஏ ஆய்வுக்காக அது செஞ்சதுனால அதுலேருந்து நான் உதாரணம் காட்டுறேன். இந்த தாக்கம், இந்த இந்த புராண அடிப்படையிலான காப்பிய தாக்கங்கள் இன்றளவும் இருக்கு. பெரும்பாலும் சினிமாக்காரங்களுக்கு இந்த ராமாயண மகாபாரதம் தான் அந்த தீனி போடுது. அதோட விதைகளை எடுத்து அதை ஒட்டு வேலைகள் செய்து மரபணு மாற்றம் செய்கிற மாதிரி செஞ்செல்லாம் இன்னைக்கு பல அடிப்படையில் திரைக்கதைகள் அமைச்சு கொண்டு வராங்க. தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் சில விஷயங்கள் சரியாக உபதேசிக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட ரொம்ப விரைந்து சேர்றது சினிமாலாம், இந்த மீடியாலாம். ஆக இதுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ஆக அந்த மாதிரி எடுத்தாங்க. அப்போ அந்த நட்பு நம்ம வாழ்வுக்கு உதவி எடுத்துக்கலாமான்னா இல்லை, வள்ளுவர் கருத்துக்கு முரண்பட்டு நிற்குது. ஆனால் நமக்கு பாரதம் என்ன கற்றுக் கொடுக்குது? நட்பு. இதான் நட்புனா நண்பனுக்காக உயிரே கொடுக்கணும், நண்பன் செய்கிற எல்லாம் சரி. ஒரு அறநெறின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்தவங்க வாழ்வு வழிகாட்டியாக இருக்கணும் இல்லையா. அதை மேன் மக்களுக்கு சில கடமைகள் இருக்கு, அவங்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படும். ஏன்னா கடமை ஒன்று வச்சிருக்கு, அவங்க மதிப்புக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மரியாதை மதிப்பு உயர்தோ அவ்வளோ தூரம் நம்ம உரிமைகள் பறி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கும், ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இப்போ கெடா சுல்தான் எடுத்துக்குவோம், என்னையும் எடுத்துக்கும். அவருக்குள்ள மரியாதை மதிப்பு எனக்கு உள்ளது என்ன அப்படின்னு பார்ப்போம். அவர் அளவுக்கு எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, நான் சாதாரணமானவன். ஆனால் எனக்குள்ள உரிமை அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எப்படின்னு கேட்குறீங்களா? இதோ நான் இந்த ரோட்டோரத்தில் இருக்க கடையில் உட்காந்து டீ குடிப்பேன், அவரால் அந்த மாதிரி உட்காந்து குடிக்க முடியுமா? இல்லையே. எவ்வளோ உயரத்தில் இருக்காலும் அவ்வளோ உரிமை பறி போச்சு. கேவலம் அந்த கடையில் உட்காந்து ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு அவருக்கு இல்லை, வாய்ப்பு இல்லையே, விரும்பினாலும் முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம தகுதிகள் உயரும்போது பல உரிமைகள் இழக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சமுதாயத்தில் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒன்றை பெற்றா ஒன்றை இழக்க வேண்டிதான் இருக்கும். ஸோ இப்போ மேன் மக்களுக்கு சில கடமைகள் இருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா துரியோதன கர்ணனோட நட்பு அப்படி காட்டப்படுது. அதுதான் இலக்கணம் நட்புக்குன்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு படம் எடுக்கிறவங்களும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் தளபதி படம் பாருங்க, ரஜினியோட பேர் கூட பாருங்க, சூர்யா. யாரு? கர்ணன் சூரிய மைந்தன், இவரு சூர்யா. அது கூட தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ, ஆனால் பாருங்க இந்த பொருத்தத்தை பாருங்க. கேட்டால் நட்புக்காக அப்படின்வார். அங்கே ஆரம்பிச்சு இது மாதிரி நிறைய மகாபாரத்தில் பார்க்கலாம். சரி, இப்போ ராமாயணத்தில் எடுத்துக்கும் ஒரு குறிப்பு, அங்கேருந்து ஒரு குறிப்பு போடுவோம் நம்ம. ஏன்னா இது ரெண்டு தான் உலக காப்பியங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுலேருந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்கள் நூல் எடுத்து படிக்காட்டினாலும் சீரியலாக டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் சொன்னால் கப்புன்னு அந்த இடத்த புரிஞ்சிக்க முடியும். அதாவது ராமன் காட்டுக்கு வந்துட்டான். அதாவது 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கதை தெரியாதனால கதை விவரிக்க வேணாம், நேராக செய்திக்கு போவோம். நட்புக்காக அப்போ ராமன் காட்டுக்கு வந்தது. அப்போ ராமன் காட்டுக்கு வந்த உடனே யாரும் சுமந்திரன் தான் அழைச்சிட்டு வந்தான், தசரதனோட டிரைவரு. கொண்டு வந்த உடனே அந்த காட்டில் விட்டுட்டு அவன் சுமந்திரம் போயிட்டான். அங்கே குகனை சந்திச்சது. அவன் வேடர் கூட்ட தலைவன், படகு ஓட்டி, கங்கை கரையில் படகு ஓட்டுறான், வேடர் கூட்ட தலைவன். உடனே குகனை பார்த்த உடனே குகன் ஒடியாந்து பணிஞ்சு எல்லாம் இதை நான், ஏன்னா ராமனை பற்றி நிறைய கேள்விப்பட்டவன். உடனே ராமர் அவனை கட்டி தழுவி நண்பன் அப்படின்னாரு, தோழன் அப்படின்னாரு, அந்த ஒரு வார்த்தை. அதோட ராமரை கொண்டு மறுகரையில் விட்டுட்டு அங்கே இருந்தான். அதே நேரத்தில் இங்கே பரதன் வந்தான், அவன் தாத்தா ஊருக்கு போயிருந்தான், அங்கேருந்து வந்த உடனே அவனும் சத்ருகனும் அவங்க பார்த்தாங்க. இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சு அவன் துடிச்சு போய் அவங்க தாயாரை தூட்டிட்டு உடனே அண்ணனை கூப்பிட்டு வந்து அரச பதவியில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜபோகமாக வரவேற்கணும்னு படைகளோடு போனான் இங்கேருந்து கங்கை கரைக்கு. ஆனால் அவன் படையோட போன சோகமாக போனான். அவனுக்குள்ள அந்த துன்ப நிலை, இதை கம்பு ரொம்ப அற்புதமாக வர்ணிப்பார். அதாவது அவன் போன சூழ்நிலை எப்படி இருக்கான், அதாவது சோகமே வடிவாய், அதாவது இயங்குற உயிர்கள் இயங்காத உயிர்கள்லாம் கூட ஐயோ பாவம் அப்படின்னு பார்க்குற மாதிரி போனான் அப்படின்ட்டு.
பூவிரி பொலன் கலல் பொருவில் தானையன் காவிரி நாடன்ன கலனி நாடு ஓரி தாவரச் சங்கமம் என்னும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். தாவரச் சங்கமம் என்னும் தன்மைய யாவையும், அதாவது இயங்குற உயிர் இயங்காத உயிர்லாம் எல்லாம் வருந்து போய் எவ்வளவு பெரிய படையோட போனான். ஓகே, காண்தலை நன்னிய காலை பின் தொடர் தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன ஆன்றோர் உணர்த்திய அக்ரோணிகள் 310,000 இரட்டு முட்டுமே அப்படின்றார் கம்பர். ராமனுக்கு பின்னால் பிறந்தவன் பரதன், பரதன் அனுசரித்து சத்ருகன் போறான்னா போன எவ்வளவு பேர் போனாங்கன்னா 310,000 இரட்டு முட்டுமே. 3 10 30,000, அது இரட்டி 60,000 60,000 அக்ரோணி படைகள் போனுச்சான். படைகள் அளக்கிறது அக்ரோனியன். ஒரு அக்ரோனியன்றது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்ட்டு 2 லட்சம் பேர். அப்ப 60,000, 2,60,000 பெருகி பாருங்க. இந்தியா சீனா எல்லாமே பேத்துக்கிட்டு வந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அப்படி ராஜ மரியாதையோட அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு போனேன். அது என்ன சொல்றாரு, நான் சொல்றேன்னு சொல்ல, ஆன்றோர் உணர்த்திய அக்ரோனிங்க. எனக்கு முன்ன ராமாயண கதை சொன்னவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்றேன்றாரு. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு கம்பர். சரி, இப்ப நம்ம நட்புக்கு வருவோம். இப்படி படையோட வந்த உடனே மறுகரையில் இருந்த குகன் என்ன பண்ணா, இப்பதான் நட்பை பத்தி பேசுறேன். இந்த படையை பார்த்த உடனே இவன் படையை திரட்டு வந்து காட்டிலேயே ராமன் அழிச்சிட்டு போகலான்னு பாக்குறான். ராமன் தனியா இருக்கனால ஈஸியா அழிச்சிடலாம். 12-14 வருஷம் அல்ல, கடைசி வரைக்கும் நாட்டை தானே ஆட்சி செய்யலான்ட்டு. ஏன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டான், கேள்விப்பட்டதெல்லாம் தவறா, கைகேகி தவறா புரிஞ்சுக்கிட்டது. அப்ப மகனும் தாயும் சேர்ந்து சதி பண்ணாங்கன்னு தவறான செய்திகள் கிடைக்கிறதா நாங்க அடிப்படை. அதனால மறுகரையில் நின்று இந்த படையை பார்த்த உடனே அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறான். அதாவது என்ன மாதிரி அவனோட கொதிப்பை காட்டுறாரு கம்பர் அப்படின்னாக்கா, அந்த ராமாயணத்துல அந்த வல்லினம் காட்டுறாரு. வல்லினத்துக்காக வல்லெழுத்துக்களை போட்டு காட்டுறாரு. கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், விழிக்கும் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கிட்டிய தாமர் என கிளர்ந்து தோழினான் அப்படின்ட்டு பாருங்களேன். கட்புட்னு வல்லெழுத்து போட்டு அடிப்பாரு. அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், முக்கியமா இதான் இதுன்ட்டு, அதாவது இந்த படைகள் இந்த கங்கை கரையை தாண்டி இந்தாட்ட போயிருவாங்களா? இவனுடைய யானைப்படை குதிரைப்படை பார்த்து கையை கட்டிக்கிட்டு வில்ல கீழே போடுறனா கோலையா? ராமர் நட்புன்னு சொன்னாரு. இதுதான் முக்கியமா பிடிக்கிறதுக்கு வந்தேன். ராமர் நட்புன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஒரு சொல்லுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த சொல்லு இல்லையா? அவர் ராயல் பிளடு, நான் லோக்கல் பிளடு, என்ன நண்பன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ராமனுக்காக என் உயிரையே கொடுப்பேன், என் உயிரையே கொடுப்பேன். என்னை கொண்டுட்ட பிறகுதான் ராமர்கிட்ட போக முடியும். நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவன் ராமர்கிட்ட போக முடியாது. வேணா அவனோட உயிரை என்கிட்ட கொடுத்துட்டு ஆவியா போகணும், இல்லை என் உயிரை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. அது எப்படி பாடுவாங்க சொல்ற கம்பர் பாடுக்கிற, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. யார் ராமர் சொன்னார், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடம் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு. நட்புக்காக என்ன வார்த்தை கொண்டு வர, தோழமை அப்படின்னுகிட்டு. இதை பத்தி பேசும்போது இந்த பாட்டு சம்பந்தமா நான் இன்ஸ்மலாயால படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அவர் டாக்டர் சோனா கந்தசாமின்ட்டு இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அது பெரிய சமுத்திரம், அறிவு கடல் சமுத்திரம். அவர்லாம் கரைச்சி குடிச்சவங்க. அவரே என்ன குறையா இருக்கின்றாரு, என்னப்பா வயசாகுதுல மறந்து போகுது, இப்போ என்ன ஒரு 6,000 பாட்டு தான் நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எது ராமாயணத்தில் முன்ன எல்லாம் இருக்கும் போல் இருக்கு. ஒரு 12,000 பாட்டு, என்னப்போ ஒரு 6,000-7,000 பாட்டு தான் நினப்பு இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்ட்டு அது குறைய. நம்மளுக்கு ஒரு 600 பாட்டு இருந்தாலே பெரிய காரியமா இருக்கு, மூச்சு வாங்குது. 6,000 பாட்டு தான் சலிச்சுக்கிறாரு. பெரிய ஞானக்கடல். எனக்கு அதிர்ஷ்டம்ல அவர்கிட்ட படிக்க ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சி. ஒரு சின்ன குறிப்பு போட்டு போற தெரிஞ்சுக்க, சில அறிஞர்கள் தெரிஞ்சுக்கங்க, இருக்கும்போது வாழும்போது தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்றேன். அவர்கிட்ட பேசும்போது இந்த பாடலை பற்றியும் படிக்கும்போது அவருக்கு ஒரு நுட்பமான விளக்கம் கொடுத்தாரு. சிவலிங்கம், இலக்கியங்கள் சாவதில்லைன்னு சொல்லுவாங்க, காலம் மாறினால் காட்சி அமைப்புகள்லாம் பொருந்தி வந்து அமையும் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன சொன்னாரு, இப்போ நான் சொன்ன இதுக்கு குகன் என்ன சொல்றான், இந்த கங்கை கரையை தாண்டி இவன் வந்துருவானா படைகளோட, அப்படி என்ன மீறி வருவானா? கங்கை கரை என் கண்ட்ரோல் உள்ளது, ஏன்னா நான் தான் படகு ஓட்டுறேன். ஸோ என்னை தாண்டி வந்தேன்னா வேணும்னா வரணும்னா படகுகள் என்கிட்ட கேட்கணும், நான் படகு கொடுத்தா தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது.
அந்தாட்ட என்னை தாண்டி போயிடுவேன். அவர் நண்பன் சொன்னார், அந்த வார்த்தைக்காக உயிரையே கொடுப்பேன் நான், அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்ட்டு. அதை அப்படியே எடுத்து வச்சு என்ன சொன்னார், ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த வருடம் நினைப்பில்லை, அவர் ரொம்ப பிரமாதமாக பேசினார், எனக்கு தான் பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. அப்போ இந்தியாவை நேரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓகே, அன்வர் சாடாட் வந்து அந்த ஆட்சியில் இருந்தார். ஓகே, எகிப்தில் அன்வர் சாடாட் ஆட்சியில் இருந்தார். அன்வர் சாடாட்டும் நேருவும் சரியான ஃப்ரெண்டு. லைக் நேரு வந்து ராமன்னா அன்வர் சாடாட் வந்து குகன் மாதிரி, அப்படி ஒரு நட்பு வச்சிருந்தார் யாரா அன்வர் சாடாட் நேரு மேலே. அந்த சமயத்தில் ஜெர்மனிக்கு என்னமோ கடுப்பு, இந்தியா மேலே, இந்தியா பற்றி கடுமையாக சொன்னான், வெட்டிடுவேன், சீவிடுவேன், குண்டு போட்டுருவேன்ட்டுலாம். நேரு கொஞ்சம் மனக்கலக்கமாக இருந்தாரா. அதை பார்த்துட்டு அன்வர் சாடாட்டு நேருக்கிட்ட சொன்னாரான், அட நீங்கள் வேற அமைதியாக இருங்க, அவன் ஜெர்மன்காரன் எப்படி இங்கே வந்துடுவான் இந்தியாவுக்கு, இங்கே என் கண்ட்ரோலில் இருக்க சூயஸ் கால்வாய் தாண்டி தானே வரணும், விட்டுருவேண்ணா நான், என் கண்ட்ரோலில் இருக்க சூயஸ் தாண்டி தானே வரணும், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் இருக்கேன், என்ன மீறி அவன் எப்படி வந்துடுவான் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. அதை இந்த பாட்டில் அப்படியே பொருத்தி பாடி காட்டினார் பாருங்க. நான் நிச்சயமாக மலைச்சே போயிட்டேன். எப்படி பாடி காட்டினார் அவரு. இப்போ குகன் பாடுறது இதையும் பிரித்து காட்டினார். குகன் பாடுறான், ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, எது இந்த கங்கை ஆற்றை தாண்டி போயிடுவானான்ட்டு, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ. இப்போ அன்வர் சாடாட் பாடுறாரு, ஆழ நெடுந்திரை சூயஸ் கடந்து இவர் போவாரோ. இப்போ குகன் பாடுறான், வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. இப்போ சாடாட் பாடுறாரு, பீரிங் மிஷின்கானை கண்டு விளங்கிடும் சாடாட்டோ. தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, தோழமை என்று நேரு சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. குகன் சொன்னான், ஏழமை வேடன் இறந்திலன் என்றென ஏசாரோ, ஏழமை சடாட் இறந்திலன் என்றென ஏசாரோ. நான் மலைச்சு போயிட்டேன், கும்பிட்டேன். இதான் ராமாயணம் சொல்லுங்க, அப்படி படிக்கணும், அப்படி சுவையா இருக்கும்ட்டு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல விட்டு படிக்க. 1 மணி நேரம் சும்மா பேசுறதுக்கு உட்காந்து டிஸ்கஷன், ஏதோ அவருக்கு டைம் இருந்துச்சுன்ட்டு. நிறைய மாணவ கொடுப்புன்னு இருந்துச்சு, எனக்கு அந்த கொடுப்புன்னு இல்லை. அவர் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போகிற காலகட்டம், அவர்கிட்ட உட்காந்து படிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் அறிவு வருது, அதெல்லாம் பசிபிக் சமுத்திரம். என் அறிவு இவ்வளோதான், இதே கொஞ்சம் கூட தான் தெரியுது, அதெல்லாம் பசிபிக். பசிபிக் இருந்தாலும் ஏதோ எனக்கு கொஞ்சம் புண்ணியம் இருந்துச்சு, அதனால ஏதோ தண்டாயத்துக்கிட்டையும் டாக்டர் ஜெயராம்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அறிவு வளர்த்துக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அவங்களும் குறைஞ்சவங்க இல்லை. அவர் பசிபிக்னா இது இந்து மகாசமுத்திரம் அந்த எல்லாம் பெருசு தான். அதில் இவங்களும் குறைஞ்சவங்க இல்லை. இல்லை அதே அனுபவிக்க முடியலன்ற அந்த ஒரு 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 பேராசை தான் வச்சுக்கணும். ஒரு பேராசையில் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே, இன்னும் 4 விஷயம் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கலாமே. அந்த இன்னும் இருக்கும், இன்னும் 100 வருஷம் இருக்கணும் அந்த மனுஷன், அவங்களாம் இருக்கணும். சரி, ஒரு ஒரு பொருத்தி காமிச்சேன், தெரியணும். என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், தமிழோட சுவை என்னடா அப்படின்னு கேட்டால் போய் ராமாயணம் படின்னு சொல்லுவேன். தமிழில் அறிவு தெரிஞ்சுக்கணும்னா போய் திருக்குறள் படின்னு, தமிழில் பக்தியை சுவைக்கணும்னா போய் திருவாசகம் படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நான் விரும்பி படிக்கிற புக்கு. சரி, அதனால ஒரு குறிப்பு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன், வாய்ப்பு கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க. நட்பு, தோழமை என்று அவர் சொல்கிறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லா பாருங்க, நட்புக்காக நான் உயிரை கொடுப்பேன். அதாவது அதை பற்றிலாம் ஒன்றும் விசாரிக்கலாம், யாரும் என்னன்னு விசாரிக்கல, நட்புக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்ட்டு. என்ன ஏதுன்ட்டு அங்கே தர்ம அதர்மத்தை பற்றிலாம் ஒன்றுமே சிந்திக்கல. என்ன சொல்கிறான், இந்த படைகளை பார்த்துட்டு குகன் அங்கேருந்து, இந்த படையெல்லாம் எலி மாதிரி, நான் பாம்பு மாதிரி அப்படின்னு. எலியெல்லாம் இப்படை அரவம் யானேனா ஒளிவுலாம் சேனையை ஓந்து கூவினான், வலிவுலாம் உலகினில் வாழும் வல்லுகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே அப்படின்ட்டு. இந்த படம்லாம் எலி மாதிரி, நம்ம பாம்பு மாதிரி, பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பசி அறியிருவோம் இவனுங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆற்றல் மிக்க வேடர் கூட்டத்தை கொம்பு ஊதி கூட்டானா எல்லாம் வந்து சேர்ந்தாங்களாம். புலி மாதிரி ஆற்றல் மிக்கவர். சரி, இப்படி இவன் கதை சொல்லுவான். அந்தாட்ட இவனை பார்த்த பிறகு அந்த தோட்டத்தில் பரதன் வந்து சுமந்திரன் கிட்ட கேட்குறான், அவன் யார் எதிர்கரையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுன்ட்டு. அப்போ சுமந்திரன் அவன் அறிமுகப்படுத்துறாரு, அதாவது உங்கள் அண்ணனோட நண்பன்னு சுமந்திரன் சொல்கிறார். அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிறான் அவன் யாருன்னு. உங்கள் அண்ணனோட நண்பன், அவன் பேர் குகன். கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான், உங்கள் குல தனிநாதற்கு உயிர் துணைவன் உயர் தோளான், வெங்கரியின் ஏரணையான் வில் பிடித்த வேலையினான், கொங்கலரும் நரும் தன்தார் குகன் என்னும் குறியுடையான். அவன் பேர் குகன். உங்கள் குல தனிநாதருக்கு உயிர் துணைவன் உயர் தோளான். அதான் அந்த இடத்துல அந்த நட்பு. இப்போ நட்புக்காக குகன் என்ன பண்றான் இந்த மாதிரி. ஆனால் நல்ல வேலை குகனுக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்புறம் பார்த்தான், கேட்டான், அவனை கட்டி இதுன்னா அப்புறம் இதுன்ட்டு கடைசியில் பரதனோட அந்த பண்பு பரதன் சொன்னான். அதாவது எங்கள் அம்மா பேச்சு கேட்டு எங்கள் அப்பா தப்பாக ஆட்சியை கொடுத்துட்டாரு, அதை சரிப்படுத்துறதுக்கு அண்ணனை கூட்டு போக வந்திருக்கேன், மன்னனை கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே குகன் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவர் காலில் விழுந்து எழுந்திரிச்சு அவரை கட்டி பிடிச்சி பரதனை கட்டி பிடிச்சிட்டு பரதனை போற்றி பாடுறாங்க. உங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு உங்கள் அப்பா கொடுத்த ஆட்சி தப்பானதுன்னு சொல்லிட்டு அதை உரியவங்கிட்டே சேர்க்க வந்திருக்கியே, உன்னோட குணத்தை பார்த்தா ஒரு ராமர் 1000 ராமர் கூட உனக்கு ஈடாக மாட்டாங்க அப்படின்னுக்கிட்டு. நான் நினச்சேன் உங்கள் குலத்தில் ராமர் தான் சம்திங் கிரேட் அப்படின்ட்டு, நீ ராமரையே விழுங்குறேன். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போல்து புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியணும்மா, உனக்கு ஈடாவாங்களான்னு. சரி விட்டுருங்க, ஒன்று சோசப்பட்ட நம்ம ராமாயணத்திலே ஓடிடும் போல் இருக்கு. சரி, இது நட்பு. இப்படி நிறைய இருக்கு, ராமாயணத்திலும் நிறைய நட்பு பார்க்கலாம். அந்த தசரதனுக்கும் ஜடாயிக்கும் உள்ள நட்பு, அந்த கழுகரசன் ஜடாயின்ட்டு இப்படியே பிரித்து போகலாம். ஆனால் இந்த இடத்துலையும் நட்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பன் அந்த நெறிக்காக நட்புக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி போச்சு. இப்படி இது ஒரு பக்கம் போகுது. இதை அடுத்து இந்த ஒட்டு வேலைகள்லாம் செஞ்சு புதிய மரபணு மாற்றங்கள் செய்கிற மாதிரி இப்போ சினிமாவில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு மக்கள்கிட்ட விரைஞ்சி போய் சேர்றது இந்த ராமாயண மகாபாரதம் ஏதோ ட்ராமா வரக்குனாலும் சேர்றது இல்லைன்னு அது சேர்ந்துருக்காது. இன்னைக்கு எடுத்து படிக்கிறவங்க குறைவு. அந்த சினிமா படத்தில் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு அது எந்த பாதியில் கூட்டு போகுது நட்பு அப்படின்னா, அதாவது நண்பனுக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நட்பு, அதாவது உண்மையான நட்புனா நண்பனுக்காக. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், உடனே அவன் நண்பன் இவன் காதலிக்க தெரியாம அவன் அந்த பெண்ணை காதலிக்கிறான்னா அவனோட கொண்ட நட்புக்காக வேண்டி அரிசி நண்பன் ஆசைப்பட்டான்னு இவர் காதலி விட்டு கொடுக்குறாராம். சரி, காதலிட்டு போய் நீ அவன் கல்யாணம் பண்ணிக்க, அவன் ரொம்ப விரும்பிட்டான், ஸோ நான் காதல் தியாகம் பண்ணி நீ தியாகம் பண்ணிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க? என்ன பரிசு பொருளா? பெண் என்ன உயிர் இல்லை? அந்த பெண்ணுக்குன்னா ஒரு உணர்ச்சி ஆசாபாசம் இருக்காது. நீங்கள் இந்த பழைய படம் சுவாஜி படத்தில் பார்க்கலாம், ஆலயமணின்ற படத்தில் இந்த கூத்து தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நான் ஒரு குறிப்புக்கு சொல்கிறேன். இந்த சட்டி சுட்டதா கைவிட்டதான்ற பாட்டு படிக்கும் அந்த படத்தில். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி காட்டியிருப்பாங்க. இது தவிர்த்து இன்னொரு பக்கம் எப்படி போகுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கு படங்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பன் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது பணக்கார பொண்ணு அழகா இருக்குன்னு அவன் விரும்பின உடனே அவன் போய் சொல்லி அந்த பொண்ணை கவரை பார்க்குறான், தன்னை பணக்கார மாதிரி வேஷம் போட்டு. அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் அவனை சொல்லி திருத்தணும். அதை விட்டு இவன் சொல்ற பொய்க்கு உடந்தையா இருந்து அந்த பெண்ணை மனம் முடிக்கிற அளவுக்கு எல்லா பொய் பித்தலாட்டம் பண்றான்னு கேட்டா நட்புக்காகன்ட்டு. இன்னைக்கு இந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இளையர்கிட்ட. இதை நீங்க விஜயோட இந்த பத்ரி படத்துல பார்த்துருக்கலாம், அந்த கமலோட அபூர்வ சகோதரர்களை பார்த்துருக்கலாம். அப்படியே தூபம் போட்டு கேட்டா நட்புக்காக. இன்னைக்கு இளையர் மத்தியில் வளர்ற நட்பு இப்படிதான் இருக்கு. நண்பன் விரும்பிட்டான் அப்படின்னாக்க சரி, விரும்பினா உண்மையான காதல் அது ஒரு இளவு ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு ஏமாத்து கூட இல்லை, பொய் அஸ்தி வரத்துல எங்கிருந்து நிற்கும் குடும்பம். அப்ப இந்த இடத்துக்கு தான் வருவோம். வள்ளுவர் என்ன சொல்றாரு, நண்பன் தப்பு செய்யும் போது இடித்துரைத்து திருத்தணும்ட்டு. இப்ப நண்பன் என்ன சொல்றான், பொய் சொல்லி அந்த பொண்ணை காதல் பண்றதுக்கு முயற்சி பண்றான், அதுக்கு இவங்க உடந்தையா இருக்காங்க. உண்மையான நண்பன் ஆகியிருந்தா அப்படி இருக்கக்கூடாது. இவங்கிட்ட நீ உண்மையை சொல்லி அந்த பொண்ணை நேசி விரும்பினா கல்யாணம் பண்ணு, பொய் சொல்லி ஏமாத்தி ஒரு மனசை கெடுக்காத, குடும்ப வாழ்க்கை நிலைக்காது அப்படின்னு அந்த விளக்கத்தை கொடுக்க. அதுவும் எப்படி அவனுக்கு உணர்த்தணும் முடிஞ்சா. ஏன்னா எப்பயுமே பொது விஷயம் பேசணும்னாக்கா அவன் ஆகணும். நம்மளுக்குன்னு வந்துச்சுன்னா குத்துனுச்சுன்னா தான் உரைக்கும். அப்போ அவங்ககிட்ட என்னன்னு சொல்லணும் தெரியுமா, இந்த பாரு உன் தங்கச்சிக்கிட்ட ஒருத்தன் இந்த மாதிரி பொய் பேசி பித்தலாட்டம் பண்ணி காதல் பண்ணி ஏமாத்தி கல்யாணத்துக்கு வர்றான்னா நீ ஒத்துக்குவியா? உன் தங்கச்சி மனசு உடஞ்சி இப்போ ஏமாத்திட்டான்னு அழுதுகிட்டு இருக்கு, அவனை மறக்கவும் முடியல, அவனை ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா மனசுல ஆசை வச்சாச்சு, ஆனா தன் எண்ணங்கள் சதஞ்சு போச்சு பொய் அவன் சொன்னதுன்ட்டு. ஆனா பழக்கத்துல மறக்கவும் முடியல. இது இருதலை கொள்ளியலும் மாதிரி. இப்போ உன் தங்கை அழுதுகிட்டு இருக்கு, உண்மை தெரிஞ்சா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சுவியா? கண்டிப்பா மேற்கொண்டு வரல. இதே சூழ்நிலை தானே அந்த பொண்ணுக்கும். இதுதான் வள்ளுவர் சொல்ற இடித்துரைத்தல். நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இதுதான் உண்மையான நட்பு. ஓகேவா? இப்படி இடித்துரைக்கணும். இப்ப பொதுவாக எடுத்துக்கிட்டா நீங்க உண்மை உணரணும். அதாவது நம்ம பேசும்போது நமக்குனாக்கா ஒரு பொது நீதி பேசுற மாதிரி இருக்கும். அந்த பொதுவாக பேசணுமாக்கா நமக்குன்னு வரும்போது, நம்ம குடும்பத்துக்குன்னு வரும்போது அது உரைக்கும். அங்கதான் அந்த இடத்துல நீங்க பார்க்க உதாரணத்துக்கு ஒரு குறிப்பு சொல்றேன். நான் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம பெண்கள் கேளுங்க, அப்புறம் நீங்களே முடிவு சொல்லுங்க என்கிட்ட. இப்போ ஒரு பெண், நல்ல பெண், ஏதோ இரவு வேலை தனியாக வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்லி அவனா அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டான்.
இது செய்தி பரபரப்பு ஆயிடுச்சு. ஒரு 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 காட்சி அமைப்பு. இப்போ என்ன ஆச்சு, அவன் தப்பிச்சிட்டானே, நான் அவனை விட்டுருவோமே. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக மேடையில் பேசுகிறாங்க. இது நல்ல பொண்ணு வேணுங்க தான், இது கெட்ட பிள்ளை இல்லை. இப்போ நடந்தது ஒரு விபத்து. இப்போ மேடையில் பேசும்போது ஒருத்தங்க பேசுகிறாங்க, ஒரு பெண்மணி, அதாவது மகளிர் பகுதி பேசுகிறாங்க. ஆக ஆண் சமுதாயம் இந்த பெண்ணுக்கு தீங்கு வச்சிச்சு, அதனால ஆண் சமுதாயம் தான் இந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும், இந்த பெண் இயல்பு நல்ல பெண், பண்பான பெண், அதனால இந்த பெண்ணுக்கு ஆண்கள் தான் முன் வந்து வாழ்வு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்க மேடையில். வெரி குட், எல்லாம் கை கட்டுறாங்க. கேட்க நல்லா இருக்கு, நியாயமா இருக்கு, கரெக்ட் இவங்க பேசுறது. இப்போ கீழே இறங்கி வந்துட்ட பிறகு, வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த பொண்ணோட தம்பியே சொல்றான், அக்கா நீ பேச நான் கேட்டேன், ரொம்ப கரெக்டாக பேசுனேன், அந்த பொண்ணுங்க நானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அக்காட்ட சொன்னா, அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்க, குட் செகண்ட், நல்ல காரியம்டா, போய் முதல்ல ஏற்பாடு பண்ணுவாங்களா, ஏன்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல, இந்த பொண்ணு தான் கிடைச்சா, நான் வேற நல்ல பொண்ணா பார்க்குறேன், கம்முன்னு. இதுதான் ப்ராக்டிக்கல். விருப்பம் இருப்பிடலாம்னு சொல்லுங்க. இதே சூழ்நிலை உங்க தம்பி கிட்ட நீங்க பேசுறீங்கன்னாக்கா, நீங்க அந்த மேடையில் பேசுன பெண்ணா, தனக்குன்னு வந்தாதான் குத்தும். அடுத்தவனுக்குன்னா கரெக்ட் நியாயம். இதே அடுத்தவன் எவனாச்சும் பேசினான சம்மந்தம் இல்லாம சரியான ஆண்மகன் வாங்க அப்படின்னு அவனுக்கு எல்லாம் கை தட்டுங்கன்னு சொல்லி அந்த அக்கா மேடையில் பாராட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க தம்பின்னு ஒண்ணு என்ன ஆகுது பார்த்தீங்களா? இங்கதான் வள்ளுவர் சொன்ன இடித்துரைத்தறதுன்ட்டு, அதாவது சுட்டி காட்டு. சுட்டி காட்டு, அப்பதான் உணர முடியும். அப்ப அவன் உணர்ற மாதிரி சுட்டி காட்டணும். எப்படி அவன் உணர்ற மாதிரி சுட்டி காட்டணும்? அடுத்தவங்களுக்குன்னா தெரியாது அவனுக்கு, அவன் அக்கா தங்கச்சி முடிஞ்ச அம்மா அப்படின்னு நான் கை வைக்கணும். இதுதான் சென்சிட்டிவான இடம். அப்பதான் அவனுக்கு உரைக்கும். இல்ல நட்புக்காக நண்பனுக்காக அப்படின்னு கிட்ட இவன் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படி உரைக்கிற மாதிரி இதன்னும். ஆக இன்னைக்கு சினிமா கெடுக்குது. ஆனா இதுதான் காட்சி, வள்ளுவரோட கருத்து தான், வள்ளுவரோட தியோரி தான், இதுதான் பிராக்டிக்கல். இந்த நிலை மாறணும். மாறுமான்னு எனக்கு தெரியல. ஊதர சங்க ஊதிட்டு போறேன், அடுத்த தலைமுறை மாறுதான்னு தெரியல. இன்னும் விவரிச்சுட்டு போலாம், இன்னும் நிறைய உதாரணங்கள் காட்ட முடியும். இந்த குறிப்பா இந்த ராமாயணம் மகாபாரத் சொன்ன இந்த சினிமாவில் இந்த மூணு கொஞ்சம் படிச்சுன்னு தெரியுறதுனால. ஏன்னா இந்த ராமாயண மகாபாரதம் டிராமாவில் பார்த்துருப்பீங்க, சினிமா வழக்கமாக பார்க்குறீங்க. அதனால் அதை விட்டு புக்கு பேர்லாம் சொல்ல, நான் புக்கு சொன்னால் அவங்க அப்புறம் நீங்கள் கோவம் வந்துடும், கல்லெடுத்து தரிச்சிருவீங்க. அதனால புக்கு படிங்கன்னு அந்த தப்பான சொல்லவே மாட்டேன் நான். ஆனால் ஒரு குறள் இருக்குது, அதில் ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். நவில் தூரம் நூல்நாயம் போலும் பயில் தூரம் பண்புடையால் தொடர்புன்னு அது யோசிக்கிறேன். முடிஞ்சால் கடைசியாக சொல்லிட்டாங்க, என்ன போய் சொன்னால் கோவப்படுவீங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்பு. சரி, இப்போ வந்துடும் வள்ளுவர் சொன்னதுக்கு. நகுதல் பொருட்டன்று நட்டல். நகுதல்னா சிரிக்கிறது, நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கொள்றது சிரிச்சு பழகிறதுக்கு மட்டும் இல்ல, மிகுதிக்கன் மேற்சென்று இழித்தல் பொருட்டு உரிமையை எடுத்து நான் மோசனம் உன் தங்கையா இருந்தா அப்படின்னு சொல்லி உணர்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நான் சொன்னது ஆண் நட்பு, பெண் பெண் நட்பு. இன்னைக்கு ஒரு புது ட்ரெயின் வந்திருக்கு, ஆண் பெண் நட்பு. ஆண் பெண் நட்புன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பின வரைக்கும் வேணா கூட்டுறவு முறையில வாழலாம். நட்பின் அடித்தளத்துல நட்பு முறையிலான வாழ்வு, லிவிங் டுகெதர். இது எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இது நான் விதின்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சொன்ன அந்த விதி அமைப்புல சொல்லியிருப்பேன் நான், காதல் விட்ட குறை தொட்ட குறைன்னு. இது காதல் விட்ட குறை தொட்ட குறை, இது கொழுப்பு, இது சமுதாய சீர்கேடு. ஓகே, கல்யாணம் அதாவது இணைஞ்சு பார்ப்போம், மூவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து இன்னும் விலங்காண்டி காலத்துக்கு போறாங்க, காட்டு காலத்துக்கு போற மாதிரி இருக்கு, பின்னோக்கி போற மாதிரி இருக்கு, முன்னோக்கி போகல. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாச்சும் வித்தியாசமா செய்யணும் அப்படின்னுட்டு. அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நட்பு முறையிலான வாழ்வா இது, லிவிங் டுகெதர். ஓகே, ஒரு ஏதோ ஒரு இது வரைக்கும் சமுதாயம் கட்டி காத்த ஒழுங்கு சீர்கடுற மாதிரி தெரியுது. இதுவும் நட்பு தான். ஆக இன்னைக்கு சமுதாயம் வாழ்ந்து காட்டுற நட்பு கற்றுக் கொடுக்குது எப்படி நட்புன்ட்டு. ஆண் பெண் நட்பு எங்க கொண்டு எப்படி கூட்டிட்டு போகுது பாருங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஆனா இன்னைக்கு தான் பிராக்டிக்கல். இதை வச்சு ஒரு ஆய்வு கட்டுரையே எழுதிடலாம் இன்னும் ஆழமா போனோம்னா. அப்பதான் சமுதாயம் எப்படி உள்ளுக்குள்ள நம்மளையும் அறியாம புறையோடி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். சரி, அதை விடுவோம். நம்ம இப்ப பாடத்துக்கு வந்துடும். இப்ப கொஞ்சம் தேவையான விளக்கங்கள்லாம் சொன்னேன், சமுதாயத்தின் போக்கு சொன்னேன். ஏன்னா படிக்கிற பாடம் வாழ்க்கைக்கு உதவணும். வாழ்க்கைக்கு உதவாதெல்லாம் படிச்சு தொலைக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறை பார்க்கும்போது எனக்கு அந்த வருத்தம், பாவம் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு உதவாத பாடத்தெல்லாம் படிச்சு தொலைக்குதுங்களே, என்ன பண்றது? சரி, அதனால இருக்கிறதுல ஏதாவது வாழ்வியல் கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படின்னு தான் என்னோட எண்ணம். படிச்ச பாடம் வாழ்க்கைக்கு உதவணும். சரி, நகுதல் பொருட்டன்று நட்டல். முகத்துக்கு நேரே பார்த்து சிரித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல நட்பு.
மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நண்பன் தவறிழைக்கும் போது உரிமையோடு ஒரு படி உரிமை எடுத்து அவனை தவறை சுட்டி காட்டி அவனை திருத்த வேண்டும். அதுதான் உண்மையான நட்புக்கு அழகு. அங்க அவர் சொல்ல நம்ம அதை முழுமைப்படுத்தணும். கவிதையில் சுருக்கமாக தான் இருக்கும், நம்ம தான் விரிவுபடுத்தி சொல்லணும். இவ்வளவுதான் நீங்க பரீட்சைக்கு எழுத போறீங்க. பரீட்சைக்கு உங்களுக்கு இவ்வளவு, அது கூட சில சமயம் குரலுக்கு விளக்கம் கொடுக்கணும், சில சமயம் அது கூட கேட்க மாட்டான். சூழ்நிலையை அமைச்சு இந்த சூழலுக்கு எந்த குரல் பொருந்துன்னு கேட்பான். அப்ப நீங்க இந்த குரல் எழுதின போதும் அப்படின்னா குரல் மனப்பாடம் பண்ணி இருக்கணும். வேற வழி. ஒரு நாளைக்கு ஒரு குரல் மனப்பாடம் பண்ணுங்க. இன்னும் 6 மாசம் இருக்கு பரீட்சைக்கு, அது கட்டி எல்லாம் அஃபால் ஆயிரும். ஒரே நாள் உட்காந்து 10 அஃபால் பண்ணீங்கன்னா நிக்காது, 4 நாள்ல எல்லாமே மறந்து போயிடும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு குரல்னு அஃபால் பண்ணீங்கன்னா அது மனசுல ஆழத்தில் உளுந்து கிடக்கும். எங்களுக்கு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குரல் கிளாஸில் கேட்குவாங்க, அது உள்ள பவஞ்சு கிடக்கிறது, திறக்கும்போது தேவைக்கு தகுந்த குரல் வந்து உழுவுது. அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா என்னடா சார் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை அவரும் துன்புறுத்தல ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று நல்ல ஆசிரியர் ஏதோ கொடுத்தாரு. அந்த 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 உணர்வு ஏதாச்சும் ஒரு உந்து சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு ஆணி எப்படியே வச்சிருந்தா இறங்காது, அது தலையில ஆம்பர் எடுத்து 4 அடி அடிச்சா தான் இறங்கும். பரீட்சை வைப்பேன் கேட்பேன்னு சார் சொன்னாதான் புக் எடுத்து படிப்போம்லாம் படிக்க மாட்டோம். நம்மளுக்கு தான் தெரியுமா நம்மளை பற்றி. சரி, இப்போ நீங்க எப்படி பரீட்சைக்கு அப்படி விளக்கம் கேட்டால் எப்படி எழுத போறீங்க? முகத்துக்கு நேரே பார்த்து சிரித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல நட்பு, அல்லது நட்பு என்பது நண்பர்கள் சந்தித்த பொழுதில் முகத்துக்கு நேரே சிரித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, சிரித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல நட்பு. எப்படி வேணாலும் எழுதலாம். இது முதல் பகுதி. நட்பு என்பது முகத்துக்கு நேரே சிரித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, மாறாக ஒருபடி உரிமை எடுத்து நண்பன் தவறு செய்யும் போது சுட்டி காட்டி திருத்துவதுதான் உண்மையான நட்பு. முடிச்சு. இவ்வளவு எழுதுனா போதும். இதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது. இங்க இவங்க எப்படி கொடுத்திருக்காங்க? ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல நட்பு. நட்பு என்பது ஒருவர் குற்றம் செய்யும் போது அதை எடுத்து காட்டி இடித்து கூறி தீமையை விளக்குவதே ஆகும். ஒருவரும் ஜெனரல் சொல்லுவாங்க, அப்படி இல்லை, நண்பன் தவறு செய்யும் போதுன்னு சொல்லணும். இவங்க ஜென்ரலா என்ன, ஒருவர்னா அடுத்தவங்க செய்யறான்னா நீங்க என் விஷயத்தில் தலையிடாதன்ட்டு போயிடுவான். நட்புக்கு தான் சொல்லியிருக்காரு ஜென்ரலா. இந்த இடத்துல ஒருவர் குற்றம் செய்யும் போது அப்படி இல்லை. நட்புன்றது நண்பன் தவறு செய்யும் போது. ஏன்னா அங்கதான் நண்பனே கேட்க மாட்டான், அடுத்தவன் போய் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு பண்ணா போய் பேசுவீங்களா நீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடாணும். இதெல்லாம் தேவையா? சரி, இப்ப நான் சொன்ன விளக்கம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல உங்க நேரத்தை சோதிக்க விரும்பல. எதுவும் கொமெண்ட் இருந்தால் எதுனுங்க. நீங்கள் ரொம்ப அவளோட இடைவேளை இசை மச்ச சாஸ்திரத்தோட தொடர்ச்சி பற்றி எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது பேசலை. ஏன்றீங்களா? நான் இந்த பாடம் தொடர்ந்து எஸ்பி மாணவர்களுக்கு இந்த பகுதிகளெலாம் பாடமாக சொல்லி தரத்துக்கு தான். அதாவது கடமையை செய்கிறவனுக்கு தான் பொழுதுபோக்குறதுக்கு உரிமை உண்டு. கடமை என்னது பாடம், பொழுதுபோக்கு என்னது இந்த மச்ச சாஸ்திரம் அங்க சாஸ்திரங்கள் அது இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அதனால பாடத்தை படிப்போம். ஓகே, அப்புறம் இடைவேளை இசையாக வேணா அடுத்த பாடத்தில் இடைவேளை இசையாக போடுறேன். இப்போதைக்கு பாடம் ஏன்னா போன முறை தான் போட்டேன் நான். தொடர்ந்து அதை போட்டேன்னா நோக்க செதறி வேறு பாதையில் போகிறதாயிரும். பொறுமையாக இருங்க, அவளோட காத்துக்கிட்டு இருங்க. அப்போ தான் நான் போட்டேன்னா நீங்கள் கேட்ட உடனே உங்கள் மனசில் பதியும். அது எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அது உங்கள் மனசில் பதியிருக்கு. அதனால் அது வாழ்க்கைக்கு தேவையானதான். ஒரு மனுஷால பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த முறை அதை போடுறேன். இப்போதைக்கு இதை போடுறேன். கொஞ்சம் பார்த்துட்டு சரியா இருந்துச்சு உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. இது சம்பந்தமான கருத்துக்கள் தெரிவிச்சிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதாவது ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு போர் அடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் நேராக பாடத்தை எடுத்து பாடத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா புக்கில் கூட இருக்க படிச்சுட்டு போயிடலாம், போர் அடிக்கும். இதை குரல் ஆழமாக இறங்கி பார்க்கணும் வாழ்வியலை. அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல, நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த அளவில் நீங்கள் சென்று வென்று வாருங்கள்.